கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையாகிய மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 19வது அதிகாரத்தில் 16லேருந்து 29 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம தியானிக்கலாம். இதே வேத பகுதி தான் மார்க் 10ல் 17லேருந்து 30 வரைக்கும், லூக்கா 18ல் 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். நம்ம இன்னைக்கு மத்தேயு 19ல் 20, 21 வசனங்களை வாசித்து இந்த தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். நம்மளுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கணும்னா நம்ம ஆண்டவர் சொல்படி நடக்கணும். இவன் ஆல்ரெடி பொக்கிஷம்லாம் இருக்கிறவன் தான், இவன் வசதியானவன் தான். இவனை குறித்து சொல்லும் பொழுது 22வது வசனத்தில் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அப்போது இங்கே என்ன நடக்குது? இந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் நிதானமாக ஆராயணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடம் இந்த வாலிபன், இந்த ஐஸ்வர்யவான், அவன் நான் சின்ன பாப்பாவாக இருக்கிறதுலேருந்து எல்லா விதமான கட்டளைகளை கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு கட்டளை விடாமல் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் என்கிட்ட குறைவு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை நாமே ரொம்ப பூரணர்னு நினச்சி கொள்கிறோம். நிறைய வேலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறோம், நம்ம இயேசு போல் மாறிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இயேசு போல் நம்ம எப்போ முழுதாக எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக 100% மாறுறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சொல்கிறத செய்யணும், ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணும், ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தில் வளரணும். இதெல்லாம் செய்ய 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 நம்மளுடைய அந்திய காலத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவை போல் முழுசாக மாறிடுவோம். இப்போ ஒவ்வொரு நாளும் அவரை போல் நம்ம மாறிக்கொண்டு வருகிறோம். நம்ம இன்னும் பூரணமாயிட்டோம், எல்லாத்துலேயும் நம்ம பர்ஃபெக்ட் ஆகிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை இந்த பூமியில் வைக்க மாட்டார், கொண்டு போயிடுவார். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். ஏற்கனவே பொக்கிஷம் இருக்கிறவனுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்குன்னு சொல்கிறாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போது ஆண்டவர் சொல்கிற பொக்கிஷம்ங்கிறது வேறங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால கர்த்தர் சொன்னதை செய்ய முடியல. அந்த வார்த்தை எப்படி மொழிபெயர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, he had much property, he was very rich man, he had many possessions, great possessions அப்படின்னு போட்டிருக்கு. மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் எப்படி கொடுத்துருக்குன்னா, he was holding on tight to a lot of things and he couldn't bear to let go. ஆண்டவர் நீ போய் விற்று கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லும்பொழுது அவனால் அதை செய்ய முடியலையா. ஏன்னா அவன் நிறைய விஷயத்தில் கட்டுண்டவனாக இருந்தானா. இன்றைக்கும் பாருங்கள், நம்ம நிறைய காரியங்களை நம்மளுக்கு பிடிச்சதுன்னு நிறைய காரியங்களை செய்து கொண்டு நமக்கு விருப்பங்களோடு ஒன்றிணைந்து கர்த்தர் சொல்கிற விஷயங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது பொக்கிஷம் எப்படி உண்டாயிருக்கும்? இதை நம்ம தியானிக்கணும். சரிங்களா? அப்போது உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறான்னா, உங்களுக்கு பொக்கிஷம் எப்படி உண்டாயிருக்கும், அந்த பொக்கிஷத்தினால என்ன நன்மை, அதை நம்ம எப்படி சேர்க்கணும், அதை எப்படியெல்லாம் நம்ம பகிர்ந்து கொடுக்கலாம், எப்படி பத்திரப்படுத்தலாம், அந்த பொக்கிஷத்தினால் நம்மளுக்கு என்ன நன்மை, எது உண்மையான பொக்கிஷம், இந்த காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, அப்பொழுது உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எப்பொழுது? கர்த்தர் இப்படி சொன்னதான் அவன் போயிட்டான். இனிமேல் எப்படி அவனுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்? உலகத்தரமாக அவனுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். உலகத்தரமாக பொக்கிஷம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப விலையேற பெற்றது. வெள்ளி, பொண்ணு, வைரம், வைடூரியம், ரத்தனம், கந்தக வர்க்கங்கள். அதே போல் ராஜ அரண்மனையில் ராஜாக்களிடம் கேடகம், ஆயுதங்கள், வாள், ஈட்டி எல்லாமே அவங்க விலையுயர்ந்த பொருட்களில் தங்கம், வெள்ளிலெலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா. ராஜாக்களுக்குரிய அந்த வாரிசு, அந்த அவங்களுடைய பாரம்பரிய ஆயுதங்கள் அதெல்லாம் இருக்கும். அதே போல் பெரிய செல்வந்தர்களிடம் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கும், சீமான்களிடம் இருக்கும். தேவனுடைய ஆலயத்தில் கூட ஆசாரிய உடைகள்லாம் பொக்கிஷம் போல் இருக்கும். ஏன்னா அதில் விலையுயர்ந்த கற்கள் பதித்து, உங்களுக்கு அதெல்லாம் தெரியும்.
யாத்திரா புஸ்தகத்தில் நிறைய அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய பனிமுட்டுகள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை பாதுகாக்கிறதுக்கு பிரதானிகள் வேலைக்காரர்கள்லாம் வச்சு அற்புதமாக பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் கூட பாருங்கள் 8 விதமான கோயில்கள் தங்கத்தினால முலாம் பூசப்பட்டு அதனுடைய குவி கோபுரம், அதே போல் அதனுடைய சுற்றுப்புறம் மதில் சுவர்கள் இதெல்லாம் தங்கத்தினாலே அடிக்கப்பட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் விசிட் பண்ண ஒரு இடத்த பற்றி சொல்கிறேன். கோல்டன் டெம்பிள் பஞ்சாபில் இருக்குது. அங்கே நான் ஒரு வேலை நிமித்தம் போயிருந்ததுனால அங்கே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட ஆஃபீஸ் விஷயமா அங்கே போயிருந்தப்போ அந்த இடத்த நாங்கள் ஒரு ட்ரிப்புக்காக போயிருந்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ கோல்டு போட்டு இவ்வளோ அருமையாக தகடு அடித்து சுத்தீரம் போட்டிருக்காங்களே, எவ்வளோ போலீஸுன்றீங்க அங்கே. அவ்வளோ போலீஸஸ் அங்கே இருக்கிறாங்க. 1577 அது கட்டப்பட்டுச்சான். 750 கிலோவுக்கு மேலே தங்கத்தை போட்டு இழைச்சி நல்ல சுத்தமான தங்கத்தை போட்டு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம். வர வர நாட்கள் வர வர அதிகமாக இன்னும் தங்கத்தை சேர்த்து இழைச்சி கட்டிக்கிட்டே இருக்காங்களாம். பாருங்கள், விலையுயர்ந்த இதுக்கு மிகுந்த பாதுகாப்பு உண்டு. அப்போ பொக்கிஷம் எவ்வளோ முக்கியம். நீங்களும் பொக்கிஷ சாலையாக மாறணுமா, பொக்கிஷக்காரர்களாக மாறணுமா, உங்களிடத்திலும் பொக்கிஷம் வேணுமா, நீங்கள் பொக்கிஷம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தற்பரிசோதனை செய்யலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. பார்த்தீங்களா, நீங்கள் நீதிமான் தானே? இதை கேட்குற நீங்கள் நீதிமான்னா உங்கள் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதிக பொக்கிஷம். என்னது இப்படி சொல்லியிருக்கு வசனம்? அப்போது ஐஸ்வர்யவான்கள் அது மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவன் துக்கத்தோடு போயிட்டான் பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் ஆண்டவர் சொன்னதும். அப்போது அது போல் நம்பிக்கையை அது மேலே வச்சுட்டா, அதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டா நாம் எது மேலே நம்பிக்கை வைக்கணும்? ஒருவேளை நம்ம செல்வத்து மேலே நம்பிக்கை வச்சுட்டா, பொக்கிஷம் மேலே நம்பிக்கை வச்சுட்டா, நம்மக்கிட்ட இருக்கிற காஸ்ட்லி விலையுறந்த காரியங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டா என்ன நடக்கும்? எரேமியா 48:7 சொல்லியிருக்கு, நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷங்களையும் நம்புகிறபடியினாலே நீயும் பிடிக்கப்படுவாய். அப்பொழுது கோமேஷ் சிறையாக்கப்பட்டு அதன் ஆசாரியும் பிரபுக்களும் ஏகமாய் சிறைப்பட்டு போவார்கள். அப்போது நம்ம நம்பிக்கையை உயிரில்லாத உயிரற்ற அந்த பொக்கிஷத்து மேலே வைக்கும் பொழுது சிறைப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவோம். ஐயோ எங்களை அடிமைப்படுத்துருவாங்களா, நாங்கள் நாடு கடத்தப்படுவோம். அப்படி இல்லை, ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். பிசாசு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கானே, எப்படா நீதிமான்களை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே வைக்கணும். உண்மையில் பொக்கிஷம்ங்கிறது எது, அதை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 44வது வசனம், அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பார்த்தீங்களா, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இதை தான் அங்கே இயேசு அவனுக்கு சொல்லித்தராரு. நீ போயிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு வந்தீன்னா பொக்கிஷம் உனக்கு உண்டாயிருக்கும், உனக்கு அதிக பொக்கிஷம் உண்டாகும். அவன் எந்த பொக்கிஷத்தைன்னு புரியாமல் போயிட்டான் பாருங்கள். உண்மையான பொக்கிஷம் எதுங்க? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை. பரலோகம் இல்லை, பரலோகம் நம்ம பொக்கிஷம் கிடையாது. பரலோக ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை தன்மை, கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. நாம் ஒரு சில காரியங்களை யோசிச்சிருப்போம், அது ஃபெயிலியர் ஆகிடுவோம். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நன்மையாக மேன்மையாக சிறப்பாக செய்ய விரும்புவார். அதுக்கு இடம் கொடுக்கும்படி, ஆண்டவரே நீங்கள் என்ன ஆளுகை செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் என்ன நடத்துங்க, நான் இயேசுக்கு என் இருதயத்தில் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு பரலோக ராஜ்யம் நம்மளுக்குள்ளே வரணும்னு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது அப்போ நம்ம பொக்கிஷத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறோம். அப்போது நமக்குள்ளே எப்போ உண்மையான பொக்கிஷம் இருக்குது? பரலோகம் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது, பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே வரும் பொழுது. அதை குறித்து தானே இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார், அதை குறித்து தானே யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணார். ஸோ அதனால் நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது, எது நம்முடைய பொக்கிஷம்? 2 கொரிந்தியர் 4:7 வாசிக்கலாம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றுக்கிறோம். என்னது அது இந்த பொக்கிஷம் சொல்கிறாரு? எது அது மண்பாண்டம்? நீங்களும் நானும் தான் மண்பாண்டம். நம்ம மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால நாம் மண்பாண்டம்னு இங்கே சொல்லப்படுது. இதுக்கு மேலே 6வது ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். அந்த 6வது வசனத்தில் எதை குறித்து இந்த பொக்கிஷம்னு சொல்லப்பட்டிருக்கு? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான்.
அந்த பிரகாசமான ஒளி நம்மளுக்குள்ளே இருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய பொக்கிஷம். அப்போ எது பொக்கிஷம்? முதல்ல என்ன பார்த்தோம்? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை தான் நமக்கு உண்மையிலே பொக்கிஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பொக்கிஷம். சரிங்களா? அடுத்தது ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஏசாயா 33:6 பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? பரலோக ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை தான் நம்மளுடைய பொக்கிஷம், மெய்யான பொக்கிஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பொக்கிஷத்தை மண்பாண்டமாகிய நமக்குள் பெற்றிருக்கிறோம். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுதல் தான் உண்மையிலான மெய்யான பொக்கிஷம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த 3 விஷயத்த மறந்துடாதீங்க. இந்த பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கலாமா? கட்டாயமாக சேர்த்து வைக்கலாம். யாருக்காக? நம்மளுடைய அடுத்த தலைமுறைகளுக்காக. 2 கொரிந்தியர் 12:14. நிறைய பேர் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு தங்களுடைய ஆஸ்தியில் நிறைய காரியங்களை சேர்த்து வைக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க? தாத்தா சொத்து, பாட்டனுடைய சொத்து, பாட்டி சொத்து அப்படின்னு நிறைய காரியங்கள். எங்கள் அப்பா சொத்து, எங்கள் ஊர் சொத்து, எங்களுடைய வம்சத்தின் சொத்து, இது எங்கள் தலைமுறைகள், இது பாரம்பரியமாக நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு வயல் நிலங்கள், இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் உண்மையிலே பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து 2 கொரிந்தியர் 12:14 பவுல் நம்மளுக்கு என்ன சொல்லித்தராரு பாருங்க. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதையெல்லாம் உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய தாய் உங்களுக்கு எதை சேர்த்து கொடுக்குறாங்க? கர்த்தரை குறித்து சொல்லி ஆவிக்குரிய ரீதியில் உங்களுக்கு பொக்கிஷமாகிய பரலோக ராஜ்யத்தை அவங்க அந்த ஆளுகையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இயேசுவை குறித்து அறிவிக்கிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து போதிக்கிறாங்க. இந்த பொக்கிஷத்தை உங்களுக்கு அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. தலைமுறை தலைமுறையாக நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்தடுத்தது அது மற்றவர்களிடத்திலும் போய் சேரணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இது எப்படிப்பட்டதாக இருக்குது? கொலோசியர் 2:3 சொல்லுது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ அந்த ஞானத்தையும் அறிவையும் பிள்ளைகளுக்கு போதிக்கிறோம். ஏன்னா இந்த பொக்கிஷம் கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்குது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் முடிவு இல்லை, ஆரம்பம்னு வேதம் சொல்லுது நீதிமொழிகள் புஸ்தகத்தில். அப்போது கர்த்தருக்கு பயப்படுறதை போதிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைகள் அதை அந்த பயத்தில் வளர 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தின் ஆரம்பத்திலேருந்து அப்புறம் ஆழத்துக்கு போவாங்க. இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள். அந்த தலைமுறைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு, வருங்கால சந்ததிகளுக்கு, இனி வருகிற ஒவ்வொரு தலைமுறைக்கும் நம்ம எதை விட்டுட்டு போக போகிறோம்? இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, அவருடைய ஆளுகை குறித்து, இயேசுவை குறித்து, கர்த்தருக்கு பயப்படுகிறதை குறித்து, இதுதான் மெய்யான பொக்கிஷம்ங்கிறத சொல்லி தருகிறோம். அது மட்டும் இல்லை, இதை எப்படி பத்திரப்படுத்தலாம்? நெகேமியா 13:12 சொல்லி தருது. அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவர்கள் தசம பாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். அப்போது பொக்கிஷங்கள்லாம் சேர்த்து வைக்கிற அறைக்கு எதை கொண்டு வராங்க? தசம பாகத்தை. உங்கள் தேவாலயத்தில் பொக்கிஷ சாலைக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களா? தசம பாகம் காணிக்கை தர்றீங்களா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மத்தேயு 2:11 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்கிறார், அவதரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? அவருக்கு தங்களுடைய பொக்கிஷங்களிலிருந்து காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. வாசித்து பாருங்கள் வேத புத்தகத்தில். அப்போது கர்த்தர் இடத்துல நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் இயேசுவுக்கு முன்னாடி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு முன்னாடி, பரலோக ராஜ்யத்திற்கு முன்னாடி, அந்த ஆளுக்கு முன்னாடி நமக்கு பெருசாக ஒன்றும் எந்த ஒரு காரியமும் பெரிய பொக்கிஷம் கிடையாது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மகா பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அது மட்டும் இல்லை, இந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி பத்திரப்படுத்தலாம்? தசம்பாகம் காணிக்கை கொடுக்கும்போது பத்திரப்படுத்துகிறோம். அங்கே கணக்கு எடுத்துகிட்டு வர ஆண்டவர். நம்ம ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து வாயில் சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுங்க? அப்படி சொல்லும் பொழுது பரலோகத்தில் அது ரியலாக நடக்குது. அப்போ இங்கே பூமியில் நம்ம தசம்பாகம் காணிக்கை ஆண்டவருக்காக செலுத்தும் பொழுது ரியலாக அங்கே கணக்கெடுத்து ஆண்டவர் நம்மளுடைய கணக்கில் நம்ம அழுதா மட்டும் நம்ம கண்ணீரை தான் துருத்தியில் சேர்த்து வைப்பாரா? நம்முடைய செய்கைகள் அங்கே கணக்கெடுக்கப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் உண்டுன்னு சொல்லித்தரார் வேதத்தில்.
புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இன்னும் சில வசனங்களை நம்ம வாசித்து நம்ம இதை விளங்கி கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது? இருதயத்தில் எதை நாம் வைத்திருக்கிறோம்? பொறாமையா, கபடமா, இயேசுவா, அன்பா, கர்த்தருடைய வார்த்தையா? எதை நம்ம உள்ளத்தில் நிரப்பி இருக்கிறோம்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் இல்லையா? அப்போ மத்தேயு 12:35 என்ன சொல்லுது? நல்ல மனுஷன் நல்ல இருதயமாகிய தன் நல்ல பொக்கிஷத்தை வந்து நல்லதை காட்டுறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தை வந்து பொல்லாதவர்களை எடுத்து காட்டுறான். அப்போ இருதயம் பொக்கிஷமாக இருக்கிறது. இருதயத்துக்குள்ளே பொக்கிஷத்தை வைத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளே இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதே போல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருக்கணும். இப்படி இருக்கும் பொழுது தான் நாம் அதை பத்திரப்படுத்த முடியும். அப்போ அங்கே என்ன நடக்காது? என்ன விஷயம் அங்கே கட்டாயமாக நடக்கவே நடக்காது. மத்தேயு 6:19-20 சொல்லுது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. நெகேமியா 13:12 தசம்பாகம் கொடுக்கறத பற்றி பார்த்தோம். மத்தேயு 2:11 எப்படி காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க, தங்கள் பொக்கிஷங்கள்லேருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ நம்ம இருதயம் எதன் பக்கத்தில் இருக்கிறது, இருதயத்தில் என்ன நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இங்கே என்ன போட்டிருக்கு? திருட்டு நடக்காது. எப்போ நடக்காது திருட்டு? நாம் ஆண்டவருக்காக வாழும் பொழுது, இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழும் பொழுது, தேவனுக்காக, தேவன் தான் பெரிய பொக்கிஷம்னு நம்ம நம்பிக்கையோடு இருந்து அவருக்காக காரியங்களை செய்யும் பொழுது, அப்போ என் இருதயம் எங்கே இருக்கும், எங்கே பொக்கிஷம் இருக்கும், பொக்கிஷம் பத்திரமா இருக்கா, பொக்கிஷம் எப்படி இருக்குது அப்படின்னு அது மேலேயே இருக்கும். அதனால தான் பாருங்கள், அந்த ஐஸ்வர்யம் வந்து அந்த வாலிபன் ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது, இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. நீ பூரண சர்க்குணரனாக மாறணும்னா, நீ உண்மையிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளனாக நீ மாறணும்னா, உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வைப்பானா. அவனுடைய இருதயம் எது மேலே இருந்தது? இயேசு மேலே இல்லை, தேவன் மேலே இல்லை, ஆண்டவர் மேலே முழுசாக இல்லை. அவர் சொன்னதெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிச்சான், செஞ்சான், தசம்பாகம் காணிக்கெல்லாம் கொடுக்குறவன் தான். ஆனால் எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வாடான்னு தான். அவனுடைய இருதயம் உண்மையில் எங்கே இருக்குது? அது மேலே பற்றுதலாக இருக்குது. உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது, கூடாது. யூ கேனாட், உன்னால் இயலாது அப்படின்னு வேதம் நம்மளுக்கு கற்றுத்தருது. அதனால தான் நம்ம முழுக்க முழுக்க ஆண்டவரை சார்ந்து வாழும் பொழுது ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் செய்வோம், அவருக்கு கீழ்ப்படிவோம், அவருக்காக வாழ ஆரம்பிப்போம். அப்போது அங்கே திருட்டு நடக்காது. அது எப்படிங்க? இங்கே நம்ம நல்லது செஞ்சால் அங்கே திருட்டு நடக்காது, எப்படிங்க அது சாத்தியம்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இங்கே செய்கிற காரியம் அங்கே பரலோகத்தில் கணக்கெடுக்கப்படுது. நீங்கள் இங்கே செய்யும் பொழுது உங்களுக்கு அங்கே பாதுகாப்பு கொடுக்கப்படுது. சில பேர் பாருங்களேன், ரொம்ப கஞ்சூஸாக இருப்பாங்க, எதையுமே யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு தானம் தர்மம் பண்ண மாட்டாங்க, ஒரு 10 காசு கூட தர மாட்டானே, அப்படியெல்லாம் நிறைய பேச்சுக்கள்லாம் வரும் பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் எதை கொண்டு போவார்கள்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் அதையெல்லாம் கணக்கெடுக்கிறாருங்க. நீங்கள் எவ்வளோ தான் வேத வசனம் தெளிவாக சொல்லுது, வாரி இறைத்து வாரி வாரி இறைக்கிறான் பாருங்க, அவன் வறுமை அடைய மாட்டானா. ஆனால் கஞ்சத்தனம் பண்ணியும் பெஸ்டினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டு உண்டு அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ அதனால தான் ஆண்டவருக்காக வாரி வாரி இறைச்சி அதுக்காக தூக்கி குப்பையில் போடுங்க, ரோட்டில் போடுங்க, அந்த அர்த்தம் இல்லை. கர்த்தர் சொல்கிறத செய்யுங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்ய சொல்கிறாரு? அந்த ஐஸ்வர்யவானுக்கு சொன்னார், போய் எல்லாத்தையும் விற்று கொடு அப்படின்னா எல்லாரும் பணக்காரங்களாம் எல்லாத்தையும் போய் விற்று கொடுத்துட்டு வாங்கன்னு அந்த அர்த்தம் இல்லை. உங்கள் இருதயம் எதன் மீது இருக்கிறது? நீங்கள் ஆண்டவருக்காக எல்லாம் செய்ய விரும்புகிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படிய விரும்புகிறீங்களா? அப்படி உங்கள் இருதயம் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்திருக்கும் பொழுது உங்கள் ரிசல்ட் என்ன? அதானே முக்கியம். அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அந்த பரலோக ராஜ்யம்தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் உண்மையான பொக்கிஷம்னா, அந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி மற்றவர்களுக்காக சேர்த்து வைக்கலாம்? நம்ம பிள்ளைகளுக்காக, அடுத்த தலைமுறைகளுக்காக.
ஏன்னா பெற்றார்கள் தான் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்னு வேதம் சொல்லித்தருது. அறிவு, ஞானம், இந்த மாதிரி தெய்வீக ஞானம் அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக, அவங்கள அதில் வழி நடத்துவதன் மூலமாக இதை எப்படி பத்திரப்படுத்தலாம், இந்த பொக்கிஷத்தை ஆண்டவருக்காக நம்ம கொடுக்குற காணிக்கைகள், தசமபாகங்கள் இதன் வழியாக. அதே போல் நம்ம இருதயம் முழுக்க முழுக்க ஆண்டவரை சார்ந்திருக்கணும். பொண்ணையோ பொருளையோ பொக்கிஷங்களையோ சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது என்ன நடக்கும்? மார்க்கு 10:28 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தை நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனியாக வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை எப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, பரலோகம் போய் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கணும். ஆனால் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த 30வது வசனத்தில், இப்பொழுது இம்மையிலே. இதை வெவ்வேறு மொழிபெயர்ப்புகளில் பார்க்கும்பொழுது போட்டிருக்கு, ஹியர் இன் திஸ் வேர்ல்டு, இன் திஸ் டைம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது இந்த பூமியில் நீங்கள் வாழும் பொழுதே நீங்கள் ஆண்டவருக்காக எதையெல்லாம் விட்டீங்க, ஆண்டவர் உங்களை எதெல்லாம் விட சொன்னார், அதெல்லாம் நீங்கள் கர்த்தருக்காக தியாகம் பண்ணீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அதை 100 மடங்கு மேலே கொடியாக பெருக்கத்தை தருவாருங்க. நிச்சயமாக நம்புங்கள். அதுதாங்க அதோட ரிசல்ட்டு. கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தவனுக்கு நிறைவான பலன் இருக்கும்னு ரூத்துக்கு சொன்னார். ரூத்து ஒரு சாதாரண மோவாபிய பெண், மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவங்க. அவளுக்கே அவ்வளோ செய்கிறாருன்னா கர்த்தருக்காகவே வாழற நீங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக நன்மைகளை செய்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் உண்டாகும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் இருக்கும். அதை நீங்கள் நம்பணும். பொக்கிஷங்கள் உங்களுக்கு சொந்தமானது. அப்போது உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அதை நீங்கள் நம்பணும். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், எனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இயேசுவின் நாமத்தில் எனக்கும் என் வீட்டிலும் என் குடும்பத்திலும் என் சபையிலும் என் ஊழியத்திலும் பொக்கிஷம் உண்டாயிருக்கும்னு அறிக்கை செய்யுங்க. நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, இதோ இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின்படியே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று. இந்த பொக்கிஷம் எதை குறித்தது? மெய்யான பொக்கிஷமானது பரலோக ராஜ்யம் எங்களுக்குள் வந்து ஆளுகை செய்வதும், எங்கள் இருதயத்தில் நாங்கள் இயேசுவை சுமந்தவர்களாக வாழ்வதும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்வதும் மாத்திரமல்ல, எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாங்கள் கர்த்தரை கொண்டு போய் சேர்க்கும், அவர்களுக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும், அவர்களுக்காக ஆண்டவரே அறிவு, ஞானம், புத்தி இவைகளை புகட்டி அவர்களை வழி நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக எங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவரே, எங்களுக்கு இம்மையில் இந்த உலகத்திலே நாங்கள் கர்த்தருக்காக எதையெல்லாம் தியாகம் செய்தோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அதிலே எங்கள் 30, 60, 100 மடங்கு பலன் மாத்திரமல்ல 1000 மடங்கு ஆசீர்வாதத்திலும் கோடா கோடி பெருக்கத்தையும் தர வல்லவர் என்பதை நம்புகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அப்படியே கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பொக்கிஷம் உண்டா இருக்கட்டும் என்று ஒருமனப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் இவர்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமேன். இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you.